உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது போக ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான். என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான். இந்த மாந்தியோட முக்கியத்துவம் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே. இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில், அதாவது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா கூட பார்த்திங்கன்னா, ஜாதகம் கணிக்கும் போதே மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க. ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் நிற்குது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அசுப கிரகம். அதாவது அசுப கிரகங்கள் நிறைய உண்டு. சனி, ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாமே அசுப கிரகங்கள் தான். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பஞ்சபூத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது அசுபத்துவமான கிரகம். அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது, நம்மளும் படக்கூடாது, அதோட பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கிட்டு அது எந்த ராசிக்கு எங்கே நிற்குது, லக்னத்துக்கு எங்கே நிற்குது அப்படின்றது, ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம். எதுக்கு தேவைப்படும் மாந்தி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு செய்வினை கோளாறு, அதாவது ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகர் மாந்தி, அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு, படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாந்தி. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, அது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பாவமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை 12 ராசிகளுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும், பாவத்தை செய்யும். சில கிரக சேர்க்கைகள், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அப்புறம் பாதகாதிபதியான கிரகம், இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இயற்கையிலேயே தெய்வ பக்தியும் மந்திர சித்தியும் பெற்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாந்தி நிற்கும் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே செவ்வாய் ஆதிபத்தியம் பெற்ற ராசி. செவ்வாய் தான் அந்த விருச்சிக ராசியோட அதிபதி. அவர் தான். செவ்வாய் மங்களகாரகன்னு சொல்லுவாங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமையோ செவ்வாயுடைய நேரமோ எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க, ஒதுக்க தான் செய்வாங்க. ஆனால் செவ்வாய் அப்படி நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் எல்லாத்துக்கும் ஒரு கெடுதல் செய்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பல லக்னக்காரர்களுக்கு, ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகத்தை செய்யக்கூடியவராக செவ்வாய் இருந்துகிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும், தனுசு ராசி, மீன ராசி, மீன லக்னம், தனுசு லக்னம், இது நம்ம ரிஷப லக்னம், துலா லக்னம், இவங்களுக்குலாம் விருச்சிக ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா நல்ல யோகக்காரங்களாக இருப்பாங்க, யோகத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எங்களுக்கு யாருங்க யோகத்தை செய்வாங்க அப்படின்னு கேட்பீங்க. நம்ம அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது தாண்டி இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மாந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் மந்திர சித்தி பெற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம விருச்சிக ராசி சொல்கிறதுனால எதனால் சொல்கிறோம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது ராசிநாதன் செவ்வாய் மங்களகாரகன்,
ராசி விருச்சிக ராசி அப்படின்னு நம்ம எதனால சொல்றோம்னா, சந்திரன் வந்து விருச்சிக ராசியோட தொடர்புல வரும்போது, அதாவது மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசி மண்டலத்தில அமரும்போது, செவ்வாயோட வீட்ல அமரும்போது, மங்களகாரகனும், மனோகாரகனும் ஒன்றோட ஒன்று இணையும்போது வந்து ஒரு தனித்துவமான தெய்வாம்சத்த குடுக்கும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் அதான். அ மனசோட வந்து அந்த போராட்ட, வீரிய, தைரியக்காரனான சந்திரன், செவ்வாய் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நமக்கு வந்து ஒரு இயற்கையாவே வந்து ஒரு மந்திர ஆற்றல், ஒரு அப்பாற்பட்ட சக்தி. ஒரு நம்ம யூகிக்க முடியாத ஒரு பேராற்றல் அப்படின்றது வந்து இயல்பாவே அவங்களுக்கு வந்து மத்தவங்கள காட்டிலும் ஒரு நிலை கூடுதலா வந்துரும். ஸோ அந்த சிறப்பு அமைப்பு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தியோட பாதிப்புகளோ, மாந்தியோட அ அதோட இன்ஃப்ளூயன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் குடுக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்களுக்கு வந்து ராசியிலேயே, லக்னத்திலேயே விருச்சிக ராசியோ, லக்னமாவோ இருந்து அவங்களுக்கு வந்து மாந்தி லக்னத்திலே இருந்தாலும், அவங்களோட அந்த அந்த தெய்வாம்சம் அந்த சொல்றோம் இல்லையா, அந்த மந்திர ஆற்றல் இது எல்லாத்தையும் வந்து மேன்மேலும் மெருகேத்த தான் செய்யும். மிக சிறந்த ஒரு மாந்திரிகரா வருவாங்க. இப்ப வேற துறையில இருக்காங்க, படிச்சு ஒரு மருத்துவரா இருக்காங்கன்னா, என்ன துறையில இருக்காங்களோ, பர்ட்டிகுலரா வந்து இந்த விருச்சிக ராசி, லக்னத்துக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை, ஆசிரியர் பணி, கட்டுமான துறைகள், விவசாயம் இது மாதிரியான துறைகள்ல தான் இருப்பாங்க. காவல் பணியில இருப்பாங்க. ஸோ இதில தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி துறையில அவங்க வந்து ஒரு இவங்க அவங்க இப்படி ஒரு மருத்துவர பார்க்குறோம்னா, அவர்ட்ட மருந்து வாங்கி சாப்பிட வேண்டியதில்ல. அவரு சொன்னா போதும். "நான் சரியாயிரும் போயிட்டு வாங்க" அப்படின்னு சொன்னா போதும் சரியாயிரும். அந்த மாரி. ஒரு ஆசிரியர் விருச்சிக ராசி, மாந்தி தொடர்புடைய அமைப்புல இருக்காங்கன்னு நான் இதெல்லாம் நம்ம கவனிக்க முடியாது. நான் சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அனுபவத்தில நம்ம சொல்றது, ஜோதிட சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள் நம்ம சொல்றோம். ராசியில இருக்க விருச்சிக ராசியில மாந்தியோட இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாணவர்கள் கண்டிப்பான முறையில எல்லா ஆசிரியரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாணவர்கள் வாழ்க்கையில வந்து சிறந்த நிலை அடைவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இங்க வந்து என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொன்னாங்கன்னா கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களா வந்துருவாங்க. ராசியில, லக்னத்திலயோ விருச்சிக ராசியா வந்து அங்க மாந்தி இருக்கும் பட்சத்தில, அவங்க இந்த அளவுக்கு ஒரு சக்தி பெற்ற மனிதர்களா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது வந்து இந்த விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடா சொல்லக்கூடிய தனுசு ராசி. காலபுருஷனுக்கு அ பாக்கியஸ்தானமா வரக்கூடிய தனுசு ராசியில வந்து அ மாந்தி அமரும் பட்சத்தில, பள்ளி கல்வி மற்றும் குடும்ப நிலைகள்ல சில பிரச்சனைகள கண்டிப்பான முறையில குடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அ அதாவது குடும்ப நிலைகள்ல பிரச்சனை அப்டின்னா, வீட்ல அனாவசியமான சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் பொருளாதார நெருக்கடிகள் குடுக்கும். பள்ளி படிப்புல அனாவசியமான தடைகள குடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நெறைய அசுப வார்த்தைகள, எதிர்மறையான வார்த்தைகள பேசுவாங்க. ஸோ அத மட்டும் தவிர்த்துட்டாலே போதும், மித்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதனால மாந்தி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசியில மாந்தி இருக்கக்கூடிய யாராயினும் கூட அசுப வார்த்தைகள தயவுசெய்து பேசாதீங்க. குடும்பத்தில க கண்டிப்பான முறையில அசுப வார்த்தைகள பேச பேச வந்து வீட்ல எதிர்மறையான ஆற்றல்கள் பெருகிட்டே இருக்கும். அது குடும்ப நிம்மதிய கெடுத்துரும் அப்படின்றதுனால, அத தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா 3ஆம் நிலை. அதாவது ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 3ஆம் நிலையா வரக்கூடியது வந்து மகர ராசி, சரராசி. ஸோ சரராசியில மாந்தி இருக்கும் பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ம இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஸ்பீடா புரிஞ்சுக்கக்கூடிய கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள்ல எந்த எந்த ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னாலும், அவங்களுக்கு வந்து அதில நிபுணத்துவம் இருக்கும். அத பத்தி படிச்சு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இல்ல அனுபவத்தில அத பத்தின ஒரு புரிதல் உள்ளவங்களா இருப்பாங்க. எடுக்கிற முயற்சியில ரொம்ப பிடிவாதம் அதாவது ரொம்ப கடுமையா போராடி எடுத்த விஷயங்கள ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கும் பட்சத்தில. இதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான ஸ்தானம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல அதாவது ராசிக்கு 6ஆம் இடமா வரக்கூடியது வந்து மேச ராசி. விருச்சிக ராசியோட அதிபதியான செவ்வாயான இன்னொரு வீடு தான் மேச ராசி. முதன்மையான வீடு காலபுருஷனுக்கு அ த தலைப்பகுதின்னு சொல்லுவோம். முதல் வீடும் அதுதான். மேச ராசி தான். ஸோ அங்க வந்து சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு. அங்க வந்து இந்த மாந்திரீகம் தொடர்புடைய இந்த மாந்தி வந்து அமரும் பட்சத்தில, பொதுவாவே வந்து ம் எண்ணங்கள்ல வந்து நெறைய எதிர்மறையான எண்ணங்கள குடுத்துட்டே இருக்கும். ஆ விருச்சிக லக்னமோ, ராசியோ வந்து மேச ராசியில மாந்தி இருக்கு அப்டின்னா வந்து, நீங்க வந்து உங்களோட எண்ணங்கள வந்து சீரமைச்சுக்கிறதுக்கு, அ பிராணாயாம பயிற்சி, மூச்சு பயிற்சி வந்து தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். தொடர்ந்து செய்ய முடியல அப்டின்னா கூட, வாரத்தில 2, 3 நாளாவது கண்டிப்பான முறையில செய்யணும். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பான முறையில பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்க எண்ணங்கள் வந்து சீரா இருக்கும். எண்ணங்கள் சீரா இருந்தா தான் வாழ்க்கை சீரா இருக்கும் அப்டின்றத தெரிஞ்சுக்கங்க. நமக்கு எண்ணங்கள குழப்பங்கள ஏற்படுத்தி, நம்ம சிந்தனைய தப்பு தப்பா கொண்டு போய், நம்மள வந்து தப்பான பாதையில விட்டு சிக்கல ஏற்படுத்துறது இந்த மாந்தி 6ஆம் இடத்து மாந்தி செய்யும். பொது விதிப்படி 6ஆம் இடம் வந்து அசுப கிரகங்களுக்கு உகந்ததா இருந்தாலும் கூட, இந்த மாந்திக்கு 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் தான். அது கொஞ்சம் கவனமா பார்த்து தான் சரியான முறையில பலன்கள் சொல்ல முடியும்.
இத தாண்டி 7ஆம் இடம் 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா, 7ஆம் இடமா வரக்கூடியது ரிஷபராசி. ரிஷபராசி மாந்திக்கு நட்பு வீடா இருந்தாலும் கூட, அது உங்களுக்கு களத்திர ஸ்தானமா வரதுனால, அ மனைவி வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மனைவியோ, பெண்ணுக்கு கணவரோ, அ அது சின்ன சின்ன முரண்பாடுகள் கண்டிப்பான முறையில இருக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகம், உங்களோட லக்னம் இத பொறுத்து அதோட பலன்கள் கூட குறைய மாறுதலுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விதமாவும் மாற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்தது 8வது வீடு. 8ஆம் ஸ்தானத்தில மாந்தி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம்ன்றது வந்து மிதுன ராசி. மிதுன ராசியில மாந்தி அமரும் பட்சத்தில வீண் பழி, அவப்பெயர்கள், சிறைவாசம் அப்படின்ற மாதிரியான சில சங்கடங்கள வந்து குடுக்கும். சிலருக்கு வந்து உடல் ஆரோக்கிய கேடுகள குடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சு கவனமா நடந்துக்கிறணும். அதுக்கு அடுத்ததா முக்கியமா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது 11ஆம் இடம். 11ஆம் இடம், 10ஆம் இடம் 2மே வந்து மாந்தி வந்து யோக பலன்கள செய்யும். அதில எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. 10ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. 11ஆம் இடமா வர்றது கன்னி ராசி. கன்னி ராசியில மாந்தி இருக்கும்போது, பெண்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆண்களுக்கு வந்து சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரியான தொந்தரவுகள குடுக்கும். சிலருக்கு வந்து பேக் பெயின், முதுகெலும்பு முடியிற அந்த இடுப்பு பகுதிகள்ல வந்து அ அடிபட்டு அது விபத்துகள்னால காயம் ஏற்படுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கூட உண்டு. இங்கே மட்டும் இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு மட்டும் சிம்ம ராசியில வந்து அதாவது 10ஆம் இடத்துல வந்து மாந்தி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாத்தியத்தில நெறைய சிக்கல்களையும், போராட்டத்தையும் குடுக்கும். நீங்க என்னதான் சரியா உழைச்சீங்க, கடுமையா உழைச்சீங்கன்னாலும் கூட, உங்களுக்கு வர வேண்டிய அ வருமானம், அதாவது ஊதியம், அதில எப்பயும் ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப போராடி அடைய வேண்டியிருக்கும். ஏன்னா, அது சம்பாத்திய ஸ்தானம். சூரியனோட வீடு. சூரியனுக்கு நேர் பகை மாந்தி. ஸோ, இந்த அப்படி வரும்போது வந்து சில போராட்டங்கள் வந்து அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது குடுக்கும். மத்தபடி தெய்வ பக்தி, இறையாற்றல் எல்லாத்தையுமே குடுக்கும். ஸோ, இதெல்லாம் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ, பொதுவா வந்து அ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாந்தி, விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு வந்து மாந்தி வந்து பார்த்தீங்கன்னா, அ இருக்கிற நிலைய பொறுத்து யோக பலன்கள், அவயோக பலன்கள குடுக்கும். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் ஒரு நீங்க முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம மாந்தி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மாந்தி வேற, குளிகன் வேற அப்படின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 2மே ஒண்ணு தான். மாந்தியும், குளிகனும் ஒண்ணே தான். இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும். அந்த நாளிகையை தேர்ந்தெடுத்து அதிலயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்றதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும். அதாவது சுபகாரியங்கள் அப்படின்னு அசுப மட்டும் செய்யக்கூடாது. சுபகாரியங்களையும் ஒரு பர்ட்டிகுலரான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்கு. என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட மாந்தியையும் நம்ம வந்து சாதகமா பயன்படுத்திக்க முடியும். முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்ற மாரி, கிரகங்களால வரக்கூடிய கோளாறுகள கிரகங்கள வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரியனால வர பிரச்சனைய குருவால சரி பண்ணலாம். குருவால வர பிரச்சனைய சுக்கிரனால சரி பண்ணலாம். செவ்வாயால சரி பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, குருவால சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளா எடுக்கிற மாரி கிரகங்களோட குடுக்கக்கூடிய தோஷங்களையும், சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்கள வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்மைகளும் உண்டு, பாதகத்தன்மைகளும் உண்டு. எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு. இது வந்து ஒரு சராசரி மனிதர்களா, ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களா இத நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால உங்களுக்கான இந்த விஷயங்கள உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்த செய்யும், எந்த கிரகத்தோட நேரத்தில என்ன விஷயத்த நம்ம செய்யலாம், என்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும், என்னென்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயத்த தைரியமா செய்யலாம், அப்படின்ற கைடன்ஸ்லாம் குடுக்க முடியும். இதில பர்ட்டிகுலரா இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி, குளிகன் இதில வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதுல எதுவும் தொந்தரவு இல்ல. அப்படின்ற மாரி இருக்க நேரத்திலயும் நமக்கு ஏதாவது பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பா இருக்கலாம். கடன், தொழில் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம். கடன் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம். உறவு ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம். நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வரும்போது தான், அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்திய செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பா அதுதான் ஒரு காரணமா இருக்குன்றத நம்ம வந்து கண்ண மூடிட்டு சொல்ல முடியும். எல்லாமே ஜாதக நிலையில பொதுவான ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா, மாந்திய கணக்கிட்டு பார்த்து தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வு அங்க தான் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அ ஒரு நீங்க போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தாலும் ஜாதகத்துல நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க, சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மாந்தி, உங்க விதி, மதி, கதி இந்த 3 நிலைகள்லயும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது? உங்களுக்கு அது தொந்தரவு தான் பண்ணுதா? இல்ல யோகத்த செய்ற நிலையில இருக்கா? இல்ல எதுவுமே பிரச்சனை இல்லையா? வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்படின்ற விஷயங்கள இன்னும் தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.